நீதியரசர் உள்ளிட்ட மாமேதைகள் அடங்கிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் விருது எனக்கு கிடைத்ததை மிக பாக்கியமாக நான் நினைக்கின்றேன். இந்த அவர்கள் பேசியதை போல் எனக்கு அனுபவமும் அந்த மாதிரி ஒரு தொடர்பும் எனக்கு கிடையாது. நான் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவன். ஒரு கலாச்சாரம் பாரம்பரியமான ஒரு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு 2007 உச்சநீதிமன்றத்தில் தடை வந்ததிலிருந்து அது பலகட்டமான போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள் நடத்தி அதில் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் இப்படி பலகட்டமாக மீண்டும் வந்து 2014 இதில் இறுதி தீர்ப்பு அளித்து விட்டார்கள். ஜல்லிக்கட்டுக்கு முழுவதுமான தடை என்று உச்சநீதிமன்றத்திலே. அப்பொழுது ஜல்லிக்கட்டு பேரவை தான் முன்னின்று என்னுடைய தலைமையிலே அந்த ஜல்லிக்கட்டு வழக்கு தொடுத்தோம். தமிழக அரசும் இணைந்து மாறி மாறி தொடுத்து இறுதி தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். மேல்முறையீடு சீராய் மனுவெல்லாம் போட்டு அதுவும் தள்ளுபடியாகி போச்சு. ஜல்லிக்கட்டுக்கு முடிவுரை எழுதியாச்சுன்றது மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு. 2014 ஆட்சி மாற்றம் வந்து புதியதாக ஆட்சி ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்து அதில் தமிழகத்திலே அடல் பிகாரி வாஜ்பாயை குருவாக நினைத்து அவர் வழியிலே செயல்படும் ஐயா பொன்னார் அவர்கள் இந்த மாநிலத்திலே ஒரே மந்திரியாக இருந்தார். அவரை தொடர்பு கொண்டு ஐயா இந்த பாரம்பரியம் அழியப் போகின்றது, இந்த கலாச்சாரம் போகப் போகின்றது, எப்படியாவது தாங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று பலமுறை சென்று அழிந்து போன அந்த ஜல்லிக்கட்டை பலமுறை அவர்கள் எல்லா அமைச்சர்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் என்னை சந்திக்க வைத்து பாராளுமன்றத்திலே ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு சட்டத்திலே இருந்து தமிழகத்திலே ஒரு தனித்துவமாக கொண்டு வர வேண்டும் பெரும் முயற்சி எடுத்து 2015 ஜல்லிக்கட்டு நடத்த முடியவில்லை. 2016 ஐயாவுடைய பெரும் முயற்சியால் பிரகாஷோடைய பொறுப்பில் இருந்த அந்த துறையிலே சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஐயா அவர்கள் கூறியதை போல அந்த ஏற்கனவே மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த தடைகள், அந்த பிரிவுகள் எல்லாத்தையும் அதில் இருந்து விலக்களித்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் விதமாக ஒரு அரசாணை பிறப்பித்து அவர்கள் உத்தரவிட்டார்கள் 2014 ஜனவரி 7. அதையும் நீதிமன்றத்தில் தடை வாங்கினாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, இங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் கூட தெரியாது, அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு என்ற ஒரு போர்டு இருந்து அதில் பெரிய பெரிய முதலாளிகள் அதில் பிரதிநிதிகளாக இருந்து தலைவராக சேர்மனாக இருந்து கொண்டு அந்நிய பீட்டா போன்ற கைக்கூலிகளுக்கு ஆதரவாக இருந்து அரசாங்கத்தையே இந்திய அரசு பிறப்பித்த ஆணையவே தடை வாங்கினார்கள். அதற்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டு அந்த அமைப்பையே கலைத்து அந்த துறையவே எடுத்து அரசு துறையாக ஆக்கி ஐஏஎஸ் அதிகாரிகளை அதுக்கு சேர்மனாகவும் அந்த துறையுடைய அமைப்பாளர்களாக போட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்த போது 2017 மக்கள் புரட்சி வெடித்து அந்த மாபெரும் சட்டம் வேண்டும் என்று ஒரு போராட்டம் இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் எல்லோரும் ஒன்று கூடி போராடினார்கள். அப்பொழுது தமிழக முதலமைச்சர் டெல்லி வந்தார். ஐயா பொன்னார் வீட்டில் இருந்தேன். ஐயா பொன்னார் சொன்னார், அண்ணன் இன்னைக்கு நல்ல முடிவு எடுத்துருவாங்கண்ணே, பொறுமையாக இருங்கண்ணே அப்படின்னாரு. என்னங்க ஐயா ஒரு வழியும் இல்லையே, நாடே வீதியில் கிடக்கிறாங்களேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு வந்தோம், நீங்கள் சட்டத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு வழியில் சொல்லிட்டாங்க. முதல்வர் வந்து தமிழ்நாடு ஹவுஸில் இருந்துக்கிட்டு சட்டத்துறையை சார்ந்த வக்கீல்கள்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை தமிழ்நாடு அரசு சட்டம் ஏற்ற சொல்லிட்டாங்க. நம்மெல்லாம் சட்டம் ஏற்றணும், நீங்கள் அதுக்கான வேலையை பாருங்கன்ட்டாங்க. வழக்கறிஞர்கள்லாம் நம்ம சட்டம் ஏற்ற முடியாது.
ஏற்கனவே 2009 சட்டம் ஏற்றியிருக்கோம் தமிழ்நாடு அரசு, அதை உச்சநீதிமன்றம் தடை போட்டுருச்சு. ஆகையினால அந்த அம்சத்தை தான் நம்ம திரும்பி ஏற்றணும். அதை ஏற்றணும்னா மீண்டும் தடை வாங்கிடுவோம். அதனால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யணும், நம்மளால் முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்பொழுதுதான் வழக்கறிஞர்கள் என்கிட்ட சொன்னாங்க, ஐயாட்ட சொன்னேன், ஐயா நம்ம ஏற்கனவே ஒரு கோப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், மத்திய அரசு இதுக்கான ஒரு விரிவான அறிக்கையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். உடனடியாக அப்போதைய முதலமைச்சரை பார்த்து இப்படி செய்யணும்னு சொல்லி உடனடியாக மத்திய அரசு இந்த கலாச்சாரமும் பாரம்பரியத்துக்கும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்திய அரசுடைய சட்டத்திலிருந்து எக்ஸம்ஷன் விடுவித்து அவங்களுக்கு கொடுக்கிறோம் என்று நிபந்தனையை தளர்த்தி தமிழகத்திற்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து ஒரே நாளிலே 6 துறை அமைச்சர்கள் கையெழுத்திட்டு கவர்னரை அவசர சட்டம் பிறப்பிக்க வைத்தது மோடி அரசு என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, அந்த சட்டத்தை இயற்றி அன்று அந்த நிர்வாகத்தை அனிமல் வெல்ஃபேர் போர்டு இந்தியாவை கலைத்து சேர்மனை போட்ட பிற்பாடு ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டின்ற ஒரு கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு தலைவரை நியமித்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஜல்லிக்கட்டு நடக்குதோ அந்த ஜல்லிக்கட்டில் என்னென்ன எத்தனை மாடுகள் கலந்து கொண்டது, எத்தனை வீரர்கள் கலந்து கொண்டாங்க, என்ன அசம்பாவிதங்கள் நடந்தது, எத்தனை பேருக்கு காயம், என்ன யார் யார் பணி செய்தார்கள், என்னென்ன பொறுப்பு வைத்தார்கள் என்பதெல்லாம் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு நிகழ்வையும் டெல்லியில் சேகரித்து வைத்திருந்து வந்தார்கள். 2017 இருந்து 2022 முடிய 5 ஆண்டுகள் அந்த சேகரித்து வைத்த அந்த கோப்புகளெல்லாம் தொகுத்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு அந்த புல்பஞ்சி என்று சொல்லக்கூடிய 5 பேர் கொண்ட நீதிபதி கொண்ட குழ அமைப்பில் இந்த ஜல்லிக்கட்டு அவசியமானது, பாதுகாப்பானது, இத்தனை முறை இவ்வளவு நடந்திருக்கு என்று சொல்லி முதலிலே அட்டார்னி ஜெனரலை வைத்து தாக்கல் செய்தது மத்திய அரசு என்பதை பெருமையோடு சொல்லியிருக்கிறேன். ஆகையினால அந்த 3 வாரங்கள் 9 தினங்கள் உச்சநீதிமன்றத்திலே ஐவர் பெஞ்சில் நடந்த அந்த நீதிமன்றத்திலே மத்திய அரசின் சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் இருந்து கண்காணித்து அந்த நீதியை வென்று கொடுத்தார்கள் என்று பெருமையோடு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த அரசு அதிகாரிகளையும் வழக்கறிஞர்களையும் நியமிப்பதற்கு மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அருமை என்னுடைய நண்பர் என்று சொல்லுவேன், தலைவர் என்று சொல்லுவேன், அவங்களோட பழகி இருக்க காரணத்தினால அவங்கெல்லாம் பணித்து அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த சட்டம் மோடி சட்டம், இந்த சட்டம் ஒருபோதும் அங்கே பின்னடை வரக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும்னு சொல்லி அதிகாரிகளுக்கு ஆணையிட்டு வக்கீல்கள்லாம் அவங்க தான் நிர்மாணித்து எல்லாத்தையும் வழி அனுப்பிச்சு வெற்றி வாகை சூடி தந்த அந்த அம்மையாருக்கும் இந்த கூட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஜல்லிக்கட்டை நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.